السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சூரத்துல் இஹ்லாஸ் எனப்படக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹது சூரா குர்ஆனில் மிக சிறிய சூறாவாக இருந்தாலும் அது நமக்கு மிக முக்கியமான பல கருத்துக்களை, பல கொள்கைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பெரும்பாலும் எல்லோருடைய மனதிலும் மனனமாக இருக்கக்கூடிய சூரா இந்த குல் ஹுவல்லாஹு அஹது சூரா. அல்ஹம்து சூரா இருக்கும், அடுத்து எந்த சூறாவாதனாலும் குல் ஹுவல்லாஹு அஹது முன்னாடி வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குல் ஹுவல்லாஹு சூராவை நேசிக்க சொல்லி இருக்கிறாங்க. ஒரு சஹாபி எப்போ தொழு வச்சாலும், எந்த தொழுகையை தொழுக வச்சாலும் குல் ஹுவல்லாஹு சூரா ஓதுவாது, மறுபடியும் வேற ஒரு சூறாவை ஓதுவார். எப்போ இருந்தால் ஃபஜ்ராக இருந்தாலும் சரி, மக்ரிபாக இருந்தாலும் சரி, இஷாவாக இருந்தாலும் சரி. சில பேர் சொன்னாங்க, எதுக்கு ஒரு சூறாவே போதுமே, ஏன் இந்த சூறாவையும் ஓதுறீங்க, மற்ற இன்னொரு பெரிய சூறாவையும் ஓதுறீங்களே அப்படின்னும் போது, இல்லை நான் இப்படித்தான் தொழு வைப்பேன், எனக்கு விருப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டார். சில பேர் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் அல்ஹம்து சூரா முடிஞ்ச உடனே குல் ஹுவல்லாஹு சூறாவும் ஓதுறாரு, சரி அத்தோட ருக்குவுக்கு போகிறாரு, அதுவும் இல்லை, மறுபடியும் வேற ஒரு பெரிய சூறாவை ஓதுறாரு அப்படின்னு சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை அழைத்து கேட்டார்கள், ஏன் இப்படி ஓதுறீங்க அப்படின்னு கேட்டும்போது, யா ரசூலல்லாஹ், இந்த சூறாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த சஹாபி சொன்னார். அப்போ குல் ஹுவல்லாஹு சூராங்கிறது மிக முக்கியமானது, நம்முடைய வாழ்க்கையிலே பிரிக்க முடியாத ஒரு அங்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கமா நகரத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறாங்க. மக்கள் எல்லாம் சிலை வணங்கி கொண்டிருந்த அந்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்மளை படைச்சவன் ஒருத்தந்தான், அவனைத்தான் நம்ம வணங்கணும், அவன் பக்கம்தான் நான் உங்களை அழைக்கிறேன், அவன்தான் நம்மளை படைத்தவன் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தன்மைகளை மக்களிடத்தில் சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருந்தார்கள். சில மக்கத்து காஃபிர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறோன்னு சொல்கிறீங்கல்ல, அல்லாஹ்வை தான் வணங்கணும், அல்லாஹ் தான் நம்மளை படைத்தவன், அல்லாஹ் தான் நமக்கு உணவு கொடுக்குறான், அல்லாஹ் தான் நம்முடைய எல்லா விஷயங்களும் பொறுப்பேற்று நம்மளை பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ் தான், அவனைத்தான் நம்பணும், அவனைத்தான் ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த அல்லாஹ்வை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு அத்தா யாரு, அவனுடைய பிள்ளைங்கள்லாம் யார் யார், அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய வம்சம் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களே அப்படி என்று மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டாங்க. ஏன்னா அவங்க வணங்கினது அப்படித்தான். சில மனிதர்கள் கடவுள் என்று சொன்னால் அவருக்கான சில வரைமுறைகளை, வழிமுறைகளை வச்சிருப்பாங்க.
அதை மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன யாரு, அவனுடைய பெத்தவங்க யாரு, அவனுடைய பிள்ளைகள் யாரு, அவனுடைய பரம்பரை என்ன, அவனுடைய வம்சம் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவை இறக்கி வைத்தான். இதை அந்த மக்கத்து காஃபிர்களிடத்திலே, மக்கத்து முஷ்ரிக்கீன்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காமிச்சாங்க. மக்கா விட்டு மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பொழுதும் அங்கே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள். அவர்கள் வணக்க முறைகள் வேறு மாதிரியாக இருந்தது. அவர்கள் வணங்கிய கடவுள்கள் வேறு மாதிரியாக இருந்தது. அந்த கடவுள்களுக்கு சில வரைமுறைகளை, அவர்களுக்கு இப்படியெல்லாம் இருப்பார்கள் நாம் வணங்கக்கூடிய கடவுள்கள் என்று அவர்கள் ஒரு மனக்கண்ணை வைத்து ஒரு செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அல்லவா. அங்கே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் தான் வணங்கணும், அல்லாஹ் தான் ஏற்றுக்கணும், அவன் தான் நம்மளை படைச்சவன் அப்படின்னும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் கிறிஸ்தவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் அல்லாஹ்வை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏன்? அவங்க விளங்கி வச்சிருந்த கடவுள் வேற. அவர்கள் மட்டுமல்ல, இந்த காலத்திலே மக்கள் விளங்கி வைத்திருக்கக்கூடிய கடவுளும் வேற. கடவுளுக்கு துணை இருக்குது, ஆக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள், எடுக்கிறது, இப்படி ஒவ்வொரு சமயத்திலும் சில கோட்பாடுகள், கொள்கைகள் இருக்கும். அது மாதிரி நினைச்சிக்கின்னு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்ட பொழுது இந்த ஆயத்தை, இந்த சூறாவை, இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்களுக்கு, முஷ்ரிக்கீன்களுக்கு இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதி காண்பித்தார்களோ, அதே மாதிரி மதீனாவிலே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் கேட்ட பொழுதும் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் ஒருவன். அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹு ஸமது, அல்லாஹ் யாரிடமும் தேவையற்றவன். லம் யலிது வலம் யூலது, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் யாரால் பெறப்படவும் இல்லை. அதாவது அவனுக்கு பிள்ளைங்களும் இல்லை, அவனுக்கு பெத்தவங்களும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனை போல எதுவுமே கிடையாது, யாருமே கிடையாது. இந்த அந்த சூராவுடைய சுருக்கமான அர்த்தம். அல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமது, அவன் யாரிடத்திலும் எந்த தேவையும் அற்றவன். லம் யலிது வலம் யூலது, அவனுக்கு எந்த பிள்ளைகளும் அல்ல, இல்லை, அவனுக்கு பெற்றோரும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனை போல யாரும் எதுவும் எப்பொழுதும் இல்லவே இல்லை. இதுதான் அந்த சூராவுடைய அர்த்தம். இது நம்ம மனசில் பதிய வைக்கிறோம். குல் ஹுவல்லாஹு சூராங்கிறது நம்முடைய ஏகத்துவத்துடைய வெளிப்பாடு. நம்ம பொருள் தெரிஞ்சு ஓதுறமோ தெரியாமல் ஓதுறமோ, பெரும்பாலும் எல்லாருடைய மனதிலும் அந்த குல் ஹுவல்லாஹு சூரா இருக்கும். எல்லாத்துக்குமே அது ஓத தெரிஞ்சிருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்றான், ஹுவல்லாஹ், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஏகன், அவன் தனித்தவன். எப்போ சொல்றாங்க? மக்கத்து முஷ்ரிக்கீன் கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு பதிலாக அல்லாஹ் சொல்றான், நமக்கும் அதுதான் பதில், முழு உலகத்திற்கும் அதுதான் பதில். ரப்பு என்றால் யார், அல்லாஹ் என்றால் யார் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு இதுதான் பதில். குர்ஆன் முழு உலகத்திற்கும் பறைசாற்றுகின்றது, அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான். இந்த இடத்துல நம்ம அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு, அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்னா யார், நம்ம எல்லாம் அல்லாஹ்னு சொல்றோம் இல்லையா. அல்லாஹ் என்றால் யார்? இந்த அண்ட சராசரங்களை, வானம் பூமி, இதற்கு மத்தியிலே நான் பார்க்கக்கூடியது, இதற்கு அப்பால் பார்க்கக்கூடியது, நம்மால் உணர முடிந்தது, உணர முடியாதது, சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூமி உட்பட நட்சத்திர கூட்டங்கள், பூமியிலே எத்தனை உயிரினங்கள் வாழ்கிறதோ எல்லாத்தையும் படைத்து பரிபாலித்து
பக்குவப்படுத்தி அதை கட்டுப்படுத்தி செம்மையாக சிறப்பாக நடத்தாட்டி கொண்டிருக்கிறானே அவன்தான் அல்லாஹ். எல்லாத்தையும் படைச்சவன், உங்களை படைச்சவன், என்ன படைச்சவன், முஸ்லிமை படைச்சவன், காஃபிரை படைச்சவன், அமெரிக்காவில் இருக்கிறவன் படைச்சவன், ஆப்பிரிக்காவில் இருக்கிற படைச்சவன், எல்லாம் ரப்பு தான். எறும்பை படைச்சவன் அல்லாஹ், ஏனைய படைச்சவன் அல்லாஹ், மலையை படைச்சவன் அல்லாஹ், கடலை படைத்தவன் அல்லாஹ், பூமியை படைத்தவன் அல்லாஹ், எல்லாத்தையும் படைத்தவன் அல்லாஹ். படைத்தவன் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து வருகின்றான் அல்லவா, அவன்தான் அல்லாஹ். அவனுக்குத்தான் நாம் அல்லாஹ் என்று சொல்கின்றோம். எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியாதது சில விஷயங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். எவ்வளோ நம்முடைய அறிவுக்கு புலப்படாத, நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத, நம்முடைய கற்பனைக்கு எட்டாத எத்தனையோ பல கோடி படைப்பினங்கள் இந்த பூமியில இருக்கிறது. எல்லா படைப்பினங்களையும் படைத்தவன் ரப்பு அல்லாஹ். அல்லாஹ்வை நம்ம அல்லாஹ்ன்னு தான் சொல்லணும். அல்லாஹ்வை அல்லாஹ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா அல்லாஹ் என்பது அந்த வார்த்தைக்கு ஆண் பாலும் இல்லை பெண் பாலும் இல்லை. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு ஆண் பாலும் அல்ல பெண் பாலும் அல்ல, அது ஒரு பொதுவான சொல். அது மட்டும் அல்லாமல் அவனுடைய வாஜிபுல் உஜூத் என்று சொல்வார்கள். அவனுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அவனுடைய தன்மை அது அல்லாஹ் என்ற வார்த்தையில் மட்டும்தான் இருக்கிறது. அஸ்மாவுல் ஹுஸ்னா படிச்சிருக்கிறோம் இல்லையா, 99 பெயர். இந்த 99 பெயரும் அவனுடைய பண்புகளை வெளிப்படுத்துகிறது. அல்லாஹ் என்ற வார்த்தை அவனுடைய உள்ளமை, வாஜிபுல் உஜூத் என்று சொல்லக்கூடிய அவனுடைய உள்ளமையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தை. மீது அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் குத்தூஸ், அல் மாலிக், இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இதுவெல்லாம் அல்லாஹுடைய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி அல்லாஹ் என்ற வார்த்தை ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அதுக்கு பன்மையும் கிடையாது. உதாரணத்துக்கு தமிழில் பொதுவாக நம்மளே கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதை பயன்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிறது நாமளே முடிவு பண்ணிக்கலாம். இறைவன் அப்படிங்கிறது ஆண்பால், அதற்கு பெண்பால் ஒன்று இருக்கிறது இறைவி. இறைவன் என்று சொன்னால் ஆண்பால், இறைவி அப்படின்னு சொன்னா அது பெண்பால். இது அல்லாஹ்வுக்கு ஒத்து வராது. ஏன்னா அவன் அஹத், ஒருவன் தானே. அதே மாதிரி இறைவன் அப்படிங்கிறது சிதறுதல், இறைதல்னு சொல்லமில்ல. பல பசங்க சாப்பாடை இறைச்சிச்சாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இறைதல் சிதறுதல் என்ற வார்த்தையில் வந்தது தான் இறைவன் என்ற வார்த்தை. அப்போ சிதறி போறதுலேருந்து வந்தது இறைவன். இது அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை அப்படின்னு நமக்கு உலமாக்கள் சொல்றாங்க. அப்ப இறைவன் என்று சொல்வது கூட சரியான அர்த்தம் கிடையாது, அதையும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் என்ற வார்த்தையை தான் சொல்லணும். அதே மாதிரி கடவுள், கடவுள்கள் பன்மை இருக்கு. தெய்வம், தெய்வங்கள். அதே மாதிரி இங்கிலீஷ்ல காட், காடஸ். அதே மாதிரி லார்டு, லேடி. இதெல்லாம் ஆண்பால் பெண்பால். பல வார்த்தைகளை அல்லாஹ்வை குறிப்பதற்காக, ரப்பை குறிப்பதற்காக பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. எந்த வார்த்தையுமே அல்லாஹ்வுக்கு அது செட் ஆகாது, சுட்டப்பாகாது. அல்லாஹ் என்ற வார்த்தை மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு செட் ஆகும். அல்லாஹ் என்ற வார்த்தை மட்டும்தான் அது அல்லாஹ்வுக்கு செட் ஆகும். இறைவன் என்று சொல்லுவதை கூட உலமாக்கள் விரும்பவில்லை. தமிழில் என்ன பண்றது, சொல்லுங்கிறதுக்காக சொல்றாங்களே தவிர அல்லாஹ் என்ற வார்த்தை மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதே மாதிரி அல்லாஹ் என்ற வார்த்தையின் மூலமாகத்தான் கலிமாவே பூர்த்தி ஆகும். அல்லாஹ் என்ற வார்த்தையின் மூலமாகத்தான் கலிமாவே பூர்த்தி ஆகும். ஒருத்தர் காஃபிரா இருக்கிறாரு, கலிமா சொல்லி முஸ்லீமாக வரப்போறாரு. அவர் என்ன சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சரி, இரண்டாவது பகுதியை விட்டுரும். முதல் பகுதி லா இலாஹ இல்லல்லாஹு, வணங்குவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது கலிமாவுடைய முதல் பகுதி. முஹம்மது ரசூலுல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். அது இருக்கட்டும். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹுக்கு உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் கலிமா சொல்லி முஸ்லீமாகி இஸ்லாத்திற்கு வர்றதுக்கு ஆசைப்படுறார். இல்லை நாமளே கூட லா இலாஹ இல்லல்லாஹு அதை பிரிக்கணும்னு சொன்னால் லா இலாஹ இல்லா அல்லாஹு
அல்லாஹை தவிர. அப்படி லா இலாஹ இல்லல்லாஹு. இப்போ ஒரு மனிதர் கலிமா சொல்றார், லா இலாஹ இல்லர் ரஹ்மான். ரஹ்மான் அல்லாஹ்வுடைய பேர் தானுங்க. லா இலாஹ இல்லர் ரஹீம், லா இலாஹ இல்லல் மலிக், லா இலாஹ இல்லல் குத்தூஸ் சொல்றார். உலமாக்கள் சொல்றாங்க அது கலிமாவே இல்லை. அது என்ன இல்லை? அர் ரஹ்மான், ரஹ்மானும் அல்லாஹ்வுடைய பேரு தான், ரஹீமும் அல்லாஹ்வுடைய பேரு தான், மலிக்கு மாலிக்கு குத்தூஸ் எல்லாம் அல்லாஹ்வுடைய பேரு தான். ஆனால் கலிமா சொல்லும் பொழுது அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லா அல்லாஹ், இல்லல்லாஹ் இதை சொன்னால் தான் கலிமாவே கூடும். அப்போ அல்லாஹ்ங்கிற பேரை நம்ம இறைவன் மற்ற எந்த இது சொன்னாலும் அது அந்த கலிமா கூடாது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ற வார்த்தை தான் சொல்லணும் அப்படின்னு உலமாக்கள் சொல்றாங்க. சரி, அல்லாஹ் அஹது, அவன் ஒருவன் தான், அவன் ஒருவன் தான். அல்லாஹ் யாரு? ஒருவன் தான். ஒன்று என்பதை குறிக்க அரபியில் 2 வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒன்று அஹது, இன்னொன்று வாஹிது. ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வாஹிது அப்படின்னு சொன்னா ஒன்று, ஆக குறைந்த நம்பர் இருக்குல்ல, ஒன்று. 2க்குள்ள 2 ஒன்று இருக்கு, 3க்குள்ள 3 ஒன்று இருக்கு. ஆனா ஒன்றுக்குள்ள எத்தனை ஒன்று தான் இருக்கு? ஒரு ஒன்று தான் இருக்கு. அந்த ஒன்றை ஆக குறைந்த எண்ணிக்கையாக இருக்கக்கூடிய அந்த ஒன்று என்ற எண்ணை குறிப்பதற்காக வாஹிது அப்படின்னு சொல்லப்படுது, ஒன்று. அப்போ ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு மனிதனை சொல்லும் பொழுது ரஜுலுன் வாஹிதுன், அந்த ஒரு மனிதன். ரஜுலுன் வாஹிதுன், அந்த ஒரு மனிதன் அப்படின்னா அந்த ஒரு மனுஷன். அவர் யாரோ, அவர் ஒரு மனிதர். அந்த ஒரு மனிதரை குறிக்க அந்த ஒரு மனுஷங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதற்கு அது பயன்படுத்தலாம். ஆனால் அஹது அப்படின்னு சொன்னா அந்த ஒன்றுக்கு ஈடாக இணையாக அது போல எதுவுமே கிடையாது, வாஹிதுக்கும் அஹதுக்கும். அப்போ ஒரு மனிதனை பார்த்து ரஜுலுன் வாஹிதுன்னு சொல்றோம், அந்த ஒரு மனிதன். ரஜுலுன் அஹதுன்னு சொல்லக்கூடாது, ரஜுலுன் அஹதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த மனிதனை போல பல மனிதர்கள், அவனை போல யாருமே இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் வாஹித். வாஹிதுன்னு சொன்னா அந்த ஒன்றை போன்ற எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ அல்லாஹ்வுக்கு அந்த வார்த்தையை தான் அங்கே பயன்படுத்துகிறான், அல்லாஹு அஹது. அவனை போல யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது, அவன் ஒருவன் மட்டும்தான். இப்போ நான் ஒரு மனிதன் சொன்னா எனக்கு கண் இருக்கு, எல்லாத்துக்கும் கண் இருக்கு, எனக்கு காது இருக்கு, எல்லாத்துக்கும் காது இருக்கு, நான் சாப்பிட்றேன், எல்லாம் சாப்பிட்றேன். தனித்துவமான ஒரு மனிதனை குறிக்க வாஹிதுன் அஹதுன்னு சொல்லலாம், அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ அஹத் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அப்போ அல்லாஹு அஹது, அவன் ஒருவன் மட்டும்தான், அவன் இரண்டாவதாக ஒன்று கிடையாது, அவனை போல அவன் தான். அல்லாஹு அஹது, குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொன்னா அவனை போல அவன் தான், அவனை போல வேற யாருமே கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான், 2 இறைவன்லாம் கிடையாது. மாற்றாருடைய கொள்கையை போல இல்லை, நமக்கு கூட ஒரு சில சந்தேகம் வந்துடலாம். ஓ, நம்மளை படித்தது அல்லாஹ், அவங்கள படித்தது கடவுள், அப்படியா? குஃப்ரு ஆகிடும், கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகணும். அப்படி யாருடைய மனசுலையும் அந்த சிந்தனையை கொண்டு வந்துடாதீங்க. நம்ம என்ன நினைப்போம், குர்ஆனு முஸ்லீம்களுது, நபி முஸ்லீமுடைய நபி, அப்போ அல்லாஹ் முஸ்லீம்களுடைய அல்லாவா? இல்லை. அப்படி யாராவது நினைச்சிட்டு போறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், கலிமா சொல்லி முஸ்லீமா. அகிலங்களை படைத்தவன் அல்லாஹ். அவங்கவுங்க விளங்காம அவங்க மனசுக்கு என்ன பண்ணிச்சோ அதுக்கு பேரை வச்சுன்னு அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம அகிலங்களை படைத்தவன் அல்லாஹ் என்ற கொள்கையில உறுதியா இருக்கணும், அப்பதான் நாம முஸ்லீம். அப்போ அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான். ஏன் 2 அல்லாஹ் இருக்கக்கூடாது? ஏன் 2 அல்லாஹ் இருக்கக்கூடாது? 2 பேருடைய சிந்தனையும் வேற வேற மாதிரியா இருக்கு. இன்னைக்கு ஒன்றியம் மாநிலம் அதே பெரிய போராட்டமா இருக்குல்ல, யாருக்கு அதிகாரம்? நான் தாங்கிறாங்க, நான் தாங்கிறாங்க. ஏன்? 2 அதிகாரம் அங்கே இருக்கிறதுனால நீயா நானா, நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை, அங்கே ஒரு பெரிய போட்டியே நடக்குது. ஒரு விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, குடும்பத்தில் கணவன் மனைவி செம்ம அந்தஸ்தில் இருக்கிறாங்க. மனைவி தாழ்ந்தவளோ கணவன் உயர்ந்தவனோ கிடையாது. குடும்ப சக்கரம் சீராக போகணும்னு சொன்னால்
கணவன் ஒரு சக்கரம், மனைவி ஒரு சக்கரம், ரெண்டுமே சமமாக இருந்தால்தான் குடும்பம் போகும். மனைவி கணவனுக்கு அடிமை கிடையாது, மனைவிக்கு கணவன் எஜமானன் கிடையாது. ரெண்டு பேரும் சமம். ஒரு குடும்பத்தை நடத்தணும்னு சொன்னா கணவன் மனைவி சம அந்தஸ்தில் இருக்கணும். குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருதுன்னு சொல்லுங்களேன். நானா நீயா, இதான் பிரச்சனை. அப்போ ஒரு குடும்பத்திலேயே ஒரு கணவன் மனைவி என்று இரண்டு நபர்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்ற பொழுது இந்த உலகத்தை இயக்குவதற்கு அல்லாஹ் ஒருவனால், ஒரு இறைவனால் மட்டும்தான் முடியும், ஒரு அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும், ஒரு படைப்பாளனால் மட்டும்தான் முடியும். அப்போ அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான். இன்னொரு கடவுளோ இன்னொரு படைப்பாளனோ இன்னொரு ஆக்கியவனோ இல்லவே இல்லை. இதை நம்பணும். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அவனை போல யாருமே கிடையாது. சரி, அல்லாஹு ஸமது, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமது. அல்லாஹ் யாரிடமும் தேவையற்றவன். நீங்களும் நானும் யாருடைய உதவியும் இல்லாமல் யாருடைய தேவையும் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உலகமே இயங்காது. நானே உங்களுக்கு தேவையாக இருக்கணும், நீங்கள் என்னிடத்தில் அவரிடத்தில் எப்படியே தேவைகள் இருந்தால்தான் மனுஷன் வாழ முடியும். இவர் அவரை சார்ந்து இருக்கணும், அவர் இவரை சார்ந்து இருக்கணும், ஏழை பணக்காரை சார்ந்து இருக்கணும், பணக்கார ஏழையை சார்ந்து இருக்கணும். இப்படி சார்ந்து இருந்தால்தான் மனிதனால் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு சார்பு தேவை அல்லாஹ்வுக்கு இல்லை. சமது அப்படின்னு சொன்னா அகராதியில் என்ன பேர், என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு சொன்னா, யாருடைய கட்டளையும் அனுமதியும் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காதோ அத்தகைய மிக முக்கியமான ஒரு தலைவன் தான் சமது. யாருடைய அனுமதியும் யாருடைய கட்டளையும் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காதோ அப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்த தலைவனுக்கு பெயர் தான் அஸ்ஸமது அப்படின்னு. இன்னொன்று இருக்கு, அவன் யாரிடத்திலும் தேவையில்லை, எதுக்குமே தேவையில்லை. நம்முடைய உதவி அல்லாஹ்வுக்கு தேவையா? நம்முடைய உதவிகள் அல்லாஹ்வுக்கு தேவையா? இல்லை, நாம் ஏதாவது உதவி செஞ்சால் தான் அல்லாஹ் நடத்தாட்ட முடியுமா? அல்லாஹ் யாரிடத்திலும் எந்த தேவையும் இல்லாதவன். மாறாக அஸ்ஸமது, அல்லாஹு சமதுக்கு அவனுடைய தேவை இல்லாமல் யாராலும் வாழவும் முடியாது. அப்படிப்பட்டவன் தான் அஸ்ஸமது. அப்போ அல்லாஹ் யாருடைய தேவை, நமக்கு குடும்பம் நடத்தினா மனைவி வேணும், பிள்ளை வேணும், எல்லாம் வேணும், வியாபாரம் வேணும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், பணம் வேணும், காசு வேணும், மெயினாக நெட்டு வேணும். இல்லாமல் வாழ முடியாது. எவ்வளோ ரேட்டு ஏறினாலும் சரி, அது இல்லாமல் வாழவே முடியாது. 3 வேளை பட்னி கூட போடுங்க, நான் பட்னி கடந்துன்னு செல்லை பார்த்துக்கிட்டே சாகிறேன். உலகம் அப்படி போயிடுச்சிங்க. சாப்பாடுலாம் தேவையில்லை, ரீசார்ஜ் இருந்தால் போதும் அவனுக்கு. அப்போ அல்லாஹ் யாரிடத்திலும் எந்த தேவையும் அற்றவன், அதுதான் அல்லாஹு சமது. ஆனால் நம்மளால் இருக்க முடியாதே, நம்மளால் இருக்க முடியாதே. அதே மாதிரி அல்லாஹு அஸ்ஸமதுக்கு நாம எல்லாம் அவனின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் என்ற கருத்தும் அதில் இருக்கிறது. அப்போ அல்லாஹு சமது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் யாரிடத்திலும் எந்த தேவையும் அற்றவன். லம் எலிது வலம் யூலது, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனுக்கு பிள்ளைங்களும் கிடையாது. வலம் யூலது, அவனுக்கு பெற்றோர்களும் கிடையாது. ரப்பு அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. ஏன் சொன்னான் அல்லாவே இந்த ஆயத்தை ஏன் சொன்னான்னா, முஷ்ரிக்கீன்களை பற்றி தெரியும், காஃபிர்களை பற்றி. அவங்க ஒவ்வொரு கடவுளை அப்படியே அதை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாவுக்கு புள்ள இருக்குது, அல்லாவுக்கு புள்ள இருக்குது. யூதர்கள் சொன்னாங்க உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாவுடைய புள்ள. கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாவுடைய பிள்ளை. அப்போ புள்ள இருந்தால் மனைவி இருக்கணும் இல்லையா? அப்போ அது படைத்தவனுக்கு அல்லாவுக்கு அது அழகல்லவே. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு புள்ள இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த மனிதருடைய தன்மை பிள்ளை இடத்திலே வரும். சில சமயம் அந்த தந்தையை விட புள்ள மேலங்கி போயிடுவார். இதெல்லாம் மனிதர்களுக்கு தோதுவாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் ஆகாத செயல்கள், ஆகாத செயல்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு பெற்றோரும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்,
அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அவனை போன்று உலகத்திலே எதுவுமே கிடையாது. இதுதான் குல் ஹுவல்லாஹு அஹது சூராவுடைய சுருக்கமான விளக்கம். அப்போ இந்த சூரா நம்முடைய மனசில் இருக்கணும். அந்த சூரா நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குது? ரப்புன்னா யார், அல்லாஹ்னா யார்? அல்லாஹ் ஒருத்தந்தான். அல்லாஹ் ஒருத்தந்தான். அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருத்தந்தான். அல்லாஹு சமது, அவனுக்கு யாருடைய தேவையும் இல்லை. லம் எலிது வலம் யூலது, அவனுக்கு பெற்றோர்களும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது, அவனை போல யாரும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ நம்முடைய ஓரிரை கொள்கை, நம்முடைய ஈமானுக்கு உரமூட்டக்கூடியதாக இந்த சூரா இருக்கிறது. இந்த சூறாவை அதிகமாக ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இது குர்ஆனில் 1/3 பகுதிக்கு சமமானது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தடவை குல் ஹுவல்லாஹு சூரா ஓதுனா குர்ஆனில் 1/3 பகுதி ஓதுன நன்மை கிடைக்கும். குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹு ஸமது, லம் யலிது வலம் யூலது, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. இப்படி ஓதிட்டோம்னு சொன்னால் குர்ஆனில் 30 ஜுஸுல 10 ஜுஸ் ஓதுன நன்மை ஒரு கிடைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த குல் ஹுவல்லாஹு சூராவை நம்ம அதிகமாக ஓதணும், அதை மனப்பாடம் பண்ணணும், அதை நேசிக்கணும், அதனுடைய கருத்துக்கள் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக ரப்பு என்றால் யார், அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய தன்மைகள் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனை உண்மையான முறையில் விளங்கி அவனை ஒருவன் என்று ஏற்று தௌஹீதுடன் ஈமானுடன் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஈமானுடன் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.